ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் ஃப்ளேவர் சமையல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரான ரொம்ப டேஸ்டியான நல்ல ஸ்பான்ச்சியான ரெட் வெல்வெட் கேக் தான் பார்க்க போகிறோம். கேக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருந்துச்சு, நல்ல ஸ்பான்ச்சியாகவும் நல்ல ஜூஸியாக இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ தான் நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக செமையாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம் டேஸ்ட்டு. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அமைக்கிக்கோங்க, கூடவே லைக் பட்டனி தட்டிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1/2 kg அளவுக்கு உள்ள ரெட் வெல்வெட் கேக் தான் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ரெட் வெல்வெட் கேக் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட்டர் மில்க் வந்து கண்டிப்பாக நம்ம ரெடி பண்ணிக்கணும். பட்டர் மில்க் ரெடி பண்ணி ஆட் பண்ணால் தான் அது ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக நல்ல ஸ்பான்ச்சியாக கிடைக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு பால், நல்லா வெதுன்னு இருக்க பாலில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணி அதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பட்டர் மில்க் ரெடி ஆகட்டும். அதுக்குள்ளேயும் மற்ற பொருட்கள்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. முட்டையோட வெள்ளைக்கருவு மட்டும் ஃபஸ்ட்டு உடச்சி ஊற்றி நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கூட மஞ்சள் கருவை ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு முட்டையோட 2 முட்டையில் வெள்ளைக்கருவை மட்டும் உடச்சி ஊற்றிக்கலாம். இப்படி ஆட் பண்ணும்போது கேக் இன்னுமே சாஃப்டாக நல்லா ஸ்பான்ச்சியாக கிடைக்கும். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு 2 முட்டையோட வெள்ளைக்கருவு மட்டும் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா நல்லா 1லேருந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். முட்டை நல்லா பொங்கி நல்லா ஒரு ஸ்டிப்பிக் வரதுங்க நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முட்டையோட வெள்ளைக்கருவை ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணியாச்சு. நல்ல கலரே பார்த்தீங்கன்னா நல்ல ஒயிட் கலரில் நல்லா சேஞ்ச் ஆகி கிடச்சிட்டு, இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. எப்போதுமே கேக் செய்யும்போது பார்த்தீங்கன்னா முட்டை ஆட் பண்ணும்போது வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதோட ஃப்ளேவர் வந்து முட்டையோட வாடை எதுவுமே இல்லாமல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். 3/4 கப் அளவுக்கு சர்க்கரையை நல்லா மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கிடுவோம். முட்டையும் சீனி நல்லா மெல்ட் ஆகி ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா பீட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம முட்டையோட மஞ்சள் கருவை இப்போ ஆட் பண்ணிக்கிடுவோம். ஆட் பண்ணி இதையும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி பீட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா முட்டை வாடை எதுவுமே இல்லாமல் ரொம்பவே சூப்பராக நல்லா சாஃப்டாக கேக் கிடைக்கும். இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு. அடுத்து ஆயில் பார்த்திங்கன்னா இந்த கேக் வந்து ரொம்பவே கம்மியான ஆயில் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். 2 டேபிள் ஸ்பூன் தான் நான் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு வாசனை எதுவுமே இல்லாத ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் பீட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கேக் வந்து ரொம்பவே க்ரன்ச்சியான மாதிரி ஆயிடும், சாஃப்ட்னஸ் கிடைக்காது. அதனால் ஒரு நிமிஷம் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் மாவு பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு தனியாக ஒரு பிளேட் எடுத்துகிட்டு நம்ம மாவு பொருட்களை ஃபஸ்ட்டு சலித்து எடுத்துக்கிடுவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு வந்து எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்படி மாவு எல்லாத்தையுமே சலித்து சேர்க்கும் போது ரொம்பவே சூப்பராக சாஃப்டாக கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிடுவோம். அடுத்து ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட எந்த கொக்கோ பவுடர் இருக்கோ அதை 3/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது 3ஐயும் சேர்த்து நல்லா சலிச்சுக்கலாம். சலித்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாமே ஈவனாக நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். நம்ம இதில் பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா வந்து இப்போ ஆட் பண்ண மாட்டோம், கடைசியில் தான் ஆட் பண்ணலாம். அதனால் இப்போ பேக்கிங் பவுடர் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து நல்லா கலந்து விட்டாச்சு. பட்டர் மில்க்கும் பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் என்ன எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா டைகர் பிராண்டோட ரெட் வெல்வெட் ஜெல் கலர் வந்து எடுத்திருக்கேன். இந்த கலர் பார்த்தீங்கன்னா ரெட் வெல்வெட் கேக் வந்து ரொம்பவே சூப்பரான கலர் கொடுக்குங்கனால இதுதான் ஃபஸ்ட் டைம் நானும் ட்ரை பண்ணுறேன். அதனால் இந்த பிராண்ட் வாங்கி ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து ஒரு 6 ட்ராப்ஸ் அளவுக்கு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம நல்ல பேட்டர்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவைப்பட்ட 1லேருந்து ஒரு 2 ட்ராப்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஆட் பண்ணி அதுக்கப்புறம் பட்டர் மில்க் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். ஃபஸ்ட்டும் கடைசியும் பார்த்திங்கன்னா நம்ம மாவு பொருள் தான் ஆட் பண்ணணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 2வது பேட்ச் அதே மாதிரி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பட்டர் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிடும். கடைசியில் பார்த்திங்கன்னா நம்ம மாவு பொருளை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு திக்கான பேட்டருக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குனால ஒரு 2லேருந்து ஒரு 3 ட்ராப் அளவுக்கு நான் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துட்டோம்னா சூப்பரான பேட்டர் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. இது 2 சேர்க்கவும் நல்ல நுரைச்சி வந்துருமோ அப்போ உடனே ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி இது வந்து உடனே நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கணும்.
அப்போ தான் ரொம்பவே சூப்பராக நல்லா சாஃப்டாக கிடைக்கும் கேக் பார்த்திங்கன்னா. இப்போ இதை நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் டின்னில் இதை மாற்றிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு கொஞ்சமாக மைதா மாவு டஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன் கேக் டின்னில். இப்போ இதை ஊற்றிட்டு 6 இன்ச் பேன் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ நல்லா டேப் பண்ணி விட்டுக்கிடுவோம். நான் பார்த்தீங்கன்னா அவனில் தான் இன்றைக்கி பேக் பண்ணி எடுக்க போகிறேன். நீங்கள் நார்மல் பாத்திரத்தில் கூட வீட்டில் பேக் பண்ணலாம். அந்த வீடியோ நான் ஆல்ரெடி நார்மல் வெண்ணிலா கேக் வந்து நம்ம எப்படி பாத்திரத்தில் பேக் பண்ணலாங்கிற வீடியோ லிங்க்கு உங்களுக்கு தரேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தான் இதுவும் பேக் பண்ணி எடுக்கணும். பார்த்தீங்கன்னா நான் அவனில் 180 டிகிரி 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அடுத்து 30 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா ஏதாவது குச்சி வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக நல்லா ஒட்டாமல் கிடச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா கம்ப்ளீட்டாக நல்லா ஆறணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கேக்கே அந்த பாத்திரத்துலேருந்து வெளியில் எடுக்கணும். இது நல்லா ஆறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கேக்கும் நல்லாவே ஆறிடுச்சு. சுற்றி ஓரங்களில் ஃபுல்லாக நம்ம எடுத்து விட்டுட்டு நான் அப்படியே டேப் பண்ணி தட்டி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே சூப்பராக நல்லா ஈவனாக நம்மளுக்கு வந்து வெளியே வந்துருச்சு, எந்த ஒரு இதுவுமே இல்லாமல். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பான்ச்சியான ரெட் வெல்வெட் கேக் ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை பார்த்தீங்கன்னா உள்ளேயும் நல்ல ஈவனாக ஆறுனால நம்ம ஒரு ரேக்கில் வச்சிடலாம். நான் வந்து நார்மல் நம்ம இந்த ரொட்டி சுடுற ரேக்கில் கொஞ்சம் ஏர்லாம் போகணுங்கிறதுனால இந்த ரேக்கில் வச்சுருக்கேன். இது நல்ல ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிடுவோம். ஆறினதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கேக் வந்து நல்லாவே ஆறிடுச்சு. இதை நான் 2 ஸ்லைஸாக போட்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் 3ஆக போடணுனாலும் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 2 ஸ்லைஸாக தான் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கேக் வந்து 2 ஸ்லைஸாக ஈவனாக கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம விப்பிங் க்ரீம் வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் கோல்டன் மார்க் பிராண்ட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த பிராண்ட் வந்து நீங்கள் இருக்கிற ஏரியாவில் கிடைக்கோ அதை எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நல்லா சில்லுன்னு இருக்கணும், அந்த அளவுக்கு பார்த்து எடுத்துக்கோங்க. நல்லா சில்லுன்னு இருந்தால் தான் நல்ல ஸ்டிப்பிக் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அது பார்த்தீங்கன்னா நல்ல 1 கப் அளவுக்கு எடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிவிட்டு நல்ல எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்ல ஸ்டிப்பான பீக் வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக ஸ்டிப்பான பீக்கும் வந்து கிடச்சிருச்சு. நம்ம கவுத்துனாலே க்ரீம் வந்து கீழே விழாத அளவுக்கு ரொம்பவே சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இப்போ க்ரீம் ஓரமாக இருக்கட்டும். நம்ம இப்போ கேக்கெலாம் அசம்பிள் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு கேக் போர்டு எடுத்துக்கிடும். அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம கேக் வந்து கீழே விழாமல் இருக்கணுங்காண்டி கேக் போர்டில் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லேயர் வச்சுட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நல்ல சுகர் சிரப் வந்து ஆட் பண்ணிக்கிடுவோம். நல்ல சுகர் சிரப் எவ்வளோக்குள்ளே ஆட் பண்ணுமோ அந்தளவுக்கு கேக் வந்து நல்லா ஸ்பான்ச்சியாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் சுகர் சிரப் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லேயரை நம்ம க்ரீம் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு லேயரை வந்து நம்ம க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் வந்து நட்ஸ் எதுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா சாக்லேட் ஒயிட் சாக்லேட் கூட துருவி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் நார்மலாக தான் பண்ணியிருக்கேன், அதனால் க்ரீம் மட்டும்தான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் லேயர் க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் லேயர் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஃபுல்லாக ஈவனாக நல்ல சுகர் சிரப் வந்து அப்ளை பண்ணிக்கிடுவோம். அடுத்தும் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலேயும் நல்ல க்ரீம் வந்து நம்ம ஃபுல்லாக ஈவனாக எல்லா பக்கமே கோட் ஆகிற மாதிரி நல்ல க்ரம் கோட் கொடுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டாக நல்லா க்ரம் கோட்லாம் கொடுத்து எடுத்து வச்சாச்சு. இதை பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு 15 நிமிஷம் போல் வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி நம்ம க்ரீம்லாம் அப்ளை பண்ணி ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே உள்ள லேயர் வந்து கட் பண்ணி எடுத்தோம்ல, அதை வந்து நம்ம பேக் பண்ணி வச்ச பேன்லேயே ஆட் பண்ணிவிட்டு இதை பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் வந்து அவன்லேயே வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அப்படி எடுக்கும்போது நல்லா க்ரன்ச்சியாக கிடைக்கும். மேலே நம்ம டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இதை நான் ஒரு 15 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்ச கேக்கு ஒரு 15 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. அதை வெளியில் எடுத்து வச்சுட்டு இதுக்கு மேலேயும் ஃபுல்லாக ஃபினிஷிங் அளவுக்கு நல்ல க்ரீம் வச்சு நல்ல ஃபினிஷிங் பண்ணி எடுத்துடலாம் நல்ல நீட்டாக. சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம பேக் பண்ண வச்ச கேக்கும் அந்த இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கிடுவோம்.
இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ இது பார்த்திங்கன்னா மேலே உள்ள லேயரையும் வேஸ்ட் பண்ணலை, டெக்கரேஷனுக்கும் நம்மளுக்கு மேலே கொடுக்கறதுக்கும் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை தனியாக வச்சுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கேக் ஃபுல்லாகவே க்ரீம்லாம் அப்ளை பண்ணி சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துட்டோம். நான் பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு ஹார்ட்டின் ஷேப்பில் ஒரு கார்ட்போர்ட் அட்டையில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை தவிர மித்த எல்லா இடத்துலையும் நம்ம வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல கேக் பவுட்ரு, அந்த இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படிங்கும்போது ஒயிட் வித்து அந்த ரெட் கலரில் காமிக்கும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நமக்கு வந்து ஹார்ட் வந்து நல்லா ஒயிட் கலர்லேயும் சுற்றி பார்த்திங்கன்னா ரெட் கலர்லேயும் நல்லா டஸ்ட் பண்ணி விடும்போது ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் ஈவனாக ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வச்சுருந்த ஹார்ட்டை எடுக்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா. மீதி இருக்கிற க்ரம்ஸ் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா சைட்லேயும் தூவி எடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபினிஷ் பண்ணியாச்சு. ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ரெட் வெல்வெட் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பராக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே மாதிரி டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணது ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இப்போது இந்த கேக் வந்து இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ இந்த கேக் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. நீங்களும் இந்த ரெட் வெல்வெட் கேக்கை உங்கள் வீட்டில் ஈஸியாக செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.